தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்யும் அவலம் ஏற்பட்டிருப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு எங்கே போகிறது என்று தெரியாத நிலையிலேயே இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்யும் அவலம் ஏற்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு எங்கே போகிறது என்று தெரியாத நிலையிலேயே இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பொய்யாமொழி வழங்கிட கேட்கலாம். பொய்யாமொழி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்திகா. போதைப் பொருள் கலாச்சாரத்தில் மூழ்கி உள்ளதாக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில், அதாவது 80 வயது மூதாட்டியை கூட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அவலம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் 5 வாலிபர்கள் கஞ்சா போதையில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு எங்கே போகிறது என்றும் தெரியவில்லை. இதே நிலை உள்ளது. இது போன்ற சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றாலும் கும்பகாரணமாக தூக்கத்தில் இருக்கிறதும் பொம்மை முதல்வர் என்று MK ஸ்டாலின் இனியும் போதைப் பொருள் ஒழிக்கவும் சட்டம் ஒழுங்கை காக்கவும் நடவடிக்கை எடுப்பாரா என்ற நம்பிக்கை மக்களுக்கு துளியும் இல்லை என்றும், 6 வயது சிறுமி முதல் 80 வயது மூதாட்டி வரை அவர்களே அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவல சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்படுத்தி உள்ளது. இந்த விடியா ஆட்சியில் ஸ்டாலின் மாடல் ஆட்சி அரசு என்ன கடும் கண்டனத்தை அவர் தெரிவித்திருக்கார். இது போன்ற சம்பவங்கள் அடிப்படை ஆதாரமாக உள்ள போதைப் பொருட்கள் கலாச்சாரத்தை ஒழிக்க உறுதியாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறை தான் தன் நேரடியாக கட்டுப்பாட்டில் வைப்பதாகவும் சொல்லும் பொம்மை முதலமைச்சராக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுகிறார் என்றும், இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சியை கண்டு கொதிப்படைந்துள்ளதாக மக்கள் இதற்கான தண்டனை வரும் 2026 தேர்தலில் இந்த திமுக அரசுக்கு வழங்கதான் மக்கள் போயிருக்கிறார்கள் என்றும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பொய்யாமொழி.